வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 14வது நாளோட கேமு நம்மது. ஸ்விக்கி வந்து ஒரு 50 நாள் ஓட்டினா எவ்வளோ எடுக்க முடியும்னு தான் அந்த கேமு. சரி ஓகேன்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். ஆர்டர் ரிட்டன் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்டில். சரின்ட்டு போயிட்டு அந்த டேபு ரைட்டிங் டேபு அப்படியே போயிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டாமார்ட்லேயே போய் கொடுக்க போயாச்சு. கொடுக்குற மாதிரி 2-3 ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஆர்டரு ஒன் பை ஒன்னாகவும் கொடுத்துக்கிட்டு மதியத்துக்கு நேரத்தில் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு பிரிஞ்சி வந்து ஒரு 30 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஆர்டர் எடுக்க போயாச்சு. ஆர்டர் ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிட்டு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு லெமன் டீயை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டில் வந்து லாக்கர் போட்டு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது என்னடான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணி அங்கே போயிடும். நம்ம பட்டன் அமுக்குனோடனே அவங்களுக்கு அலர்ட் ஆயிரும். அதுக்கடுத்து கதவு திறந்த அப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியும். அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆர்டர் ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். நைட்டுக்கு மேலே லைட்டாக தூறல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் நின்றுச்சு. அப்புறம் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் உடம்பு பெயின் சளி வேறு அதிகமாக ஆயிடுச்சு உடம்புக்கு, என்னன்னே தெரில. அப்படியே டேப்லெட்டை போயிட்டு ஒரு செட்டு வாங்கிட்டு அப்படியே சாப்பிட போகலான்ட்டு அப்படியே இட்லி ரெகுலராக போடுற மாதிரி இட்லி கடைக்கு போயிட்டு இட்லியும் வாங்கி சாப்பிட்டு அதுக்குள்ளே டேப்லெட்டையும் போட்டுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே ரூமுக்கு போகிறதுக்கு 11:38 ஆயிடுச்சு. அப்படியே சரின்ட்டு லைட்டாக உடம்பு பெயினாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே தூங்கியாச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 1992 ரூபா ஓட்டியிருந்தோம் இன்சென்டிவோட. அன்றைக்கோட ஆஃப்லைன் டிப்ஸு சுத்தமாக வரல. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோலு ஃபுட்டு 510 ரூபா ஆச்சு. அது கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 1482 ரூபா கிடச்சி. அப்புறம் ஒரு நண்பர் தென்காசியிலேருந்து ஒரு நண்பர் மெசேஜ் போட்டிருந்தாரு. நண்பா, சென்னையில் எங்கே எடுத்தோம்னா நல்லா ஓட்டலாம், எந்த ஜோன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தார். சென்னையை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து டி நகரும் சொல்லலாம், அதுக்கடுத்து அண்ணா நகர் சொல்லலாம், மவுண்ட் ரோடு சொல்லலாம், நுங்கம்பாக்கம் சொல்லலாம். இதெல்லாம் சென்னையில் ஒரு முக்கியமான இடங்கள். இந்த இடத்துல ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸு நல்லா கிடைக்கும் பிரதர்ஸ். சென்னையில் இது மாதிரி. அதேமாரி பெங்களூருக்கு எனக்கு யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்கள் பிரதர். சிட்டியாக இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அங்கேயும் ஓட்டி பார்த்து நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். அங்கேயோட ஏர்னிங்ஸ் எப்படி வருதுன்னு அதையும் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ சொல்கிறேன். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்டு. ஓகே, பார்க்கலாம்.